எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல வந்து நம்ம நார்மல் பீப்பிள் வந்து ஷேர் மார்க்கெட் எதுக்காக வரணும்? எந்த மாரியான இன்வெஸ்டிங்க விட ஷேர் மார்க்கெட்டோட இன்வெஸ்டிங் வந்து பெட்டர் அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஆ இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, நம்ம வர்றது இருக்கட்டும், கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட்டு எதுக்காக ஷேர் மார்க்கெட் வராங்க? என்னென்ன காரணங்களுக்காக அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க? அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்டின்னா, அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்டு க்ரோ ஆகணும்னா, ஃபேக்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நியூ மெஷின் வாங்கணும். நெறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். பிசினஸ் நெறையா பெருசா வரணும். அப்பதான் நெறையா கேஷ் வரும். இப்ப கம்பெனிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் வாங்குவாங்க. அதாவது கடன் வாங்குவாங்க. ஒண்ணு வந்து பேங்க்ல இல்ல பிரைவேட்ல லோன் வாங்கி, அந்த கம்பெனிய வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம், மிஷின்ஸ் வாங்குறதோ, இல்லன்னா எக்ஸ்பேண்ட் பண்றதோ, இல்லாட்டி அட்வர்டைஸ்மென்ட் பண்றதோ, அந்த மாரி அதோட வேல்யூவ வந்து பெருசாக்கணும்னு பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஷேரா குடுத்து அமௌண்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. அது எப்படின்னா, பப்ளிக்கிட்ட வந்து "அப்பா இந்த மாரி எங்க கம்பெனி கொஞ்சம் பெருசாக்கணும். ஆனா நாங்க லோன் வாங்கல. நீங்க கொஞ்சம் காசு குடுங்க. அத வச்சு நான் பிசினஸ் பண்றேன். ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அந்த ஷேர அந்த ப்ராஃபிட்ட நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றது. இதுதான் ஃபண்ட் ரைசிங். இதுக்கு வந்து ஐபிஓ மூலமா அந்த ஷேர்ஸ வந்து அவங்க வந்து பப்ளிக்குக்கு அதாவது வந்து நம்ம நார்மல் பீப்பிளுக்கு வந்து ஷேர்ஸா குடுப்பாங்க. அந்த கம்பெனி அந்த ஷேர் அமௌண்ட்ட வச்சு அது வந்து நம்மளோடத அவங்க கம்பெனி வந்து க்ரோ ஆயிக்கும். இது லோன் மாரி இல்ல. ஏன்னா லோனுனா வட்டி கட்டணும். இதே கம்பெனி ஷேர்ஸா குடுத்தோம்னா, அதுக்கு வட்டி தேவையில்ல. அந்த அமௌண்ட் ஃபுல்லாமே கம்பெனியோட கேப்பிட்டல் மாரி போயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வட்டி தேவையில்ல. கம்பெனியோட கேப்பிட்டல் ஆயிரும். இதுதான் ஃபண்ட் ரைசிங். அடுத்து வந்து எப்படின்னா கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணுது. பிசினஸ் நல்லா சூப்பரா நடக்குது. அந்த பிசினஸ் அவங்க கிரியேட் பண்ற பொருளுக்கு வந்து நல்ல டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு வந்து நல்ல டிமாண்ட் அப்டின்னா, இன்னும் ஒரு 2 ஸ்டேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்டின்னா, இன்னும் நல்லா பிசினஸ் வருமே! நல்லா புரொடக்ஷன் வரும். நல்லா சேல்ஸ் வரும். நல்லா பிராண்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். இன்னும் நல்லா மார்க்கெட்டுக்கு ரீச் அதிகமா கிடைக்கும். அப்ப கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே! அப்ப வந்து ரெவென்யூ, ப்ராஃபிட், பிராண்ட் எல்லாமே நல்லா வருமே! அப்டின்னு நெனப்பாங்க. ஆனா எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னா நெறைய அமௌண்ட் வேணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? லோன் வாங்காம என்ன பண்றதுன்னா, அவங்க வந்து பப்ளிக் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்றது. ரைஸ் பண்ணி கம்பெனியோட குரோத்துக்கு அதாவது அவங்களோட கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இப்போ ஒரு கம்பெனியா 2, 3 கம்பெனி ஆக்குறதுக்கு வந்து பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இது வந்து கம்பெனி எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, முக்கியமான பார்ட் வந்து ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கும். அப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்திருக்கும். வளர்ந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன இன்வெஸ்டர்லாம் கம்பெனி கொஞ்சம் ஓரளவு பெருசா வந்திருக்கும். அவங்க வந்து அவங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட எடுக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ எப்போ அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட போதோ, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட ஷேர்ஸ எடுத்துட்டு வெளிய போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். சரிங்களா? இது வந்து நார்மலா அவங்க பழைய இன்வெஸ்டர் வெளிய போறாங்கன்னா, அது வந்து ஐயோ! ரிஸ்க் அப்டின்லாம் இல்ல. பொதுவா எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி க்ரோ ஆயிடுச்சு, ப்ராஃபிட் வந்துடுச்சு, பிராண்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸோ இப்ப வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட நல்ல ஒரு வெல்த் கிரியேட் ஆன பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் இல்ல. இது ஒரு நேச்சுரல் சைக்கிள் தான். ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ரிஸ்க் எடுத்தவங்க, அந்த டைம்ல ரிவார்ட் எடுத்துட்டு போற மாரி அத எதுவுமே இது பண்ண வேணாம். ஸோ அந்த மாரி இருக்கவங்க நான் வெளிய இருக்கிறேன் அப்டின்னா கூட, அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸ வந்து பப்ளிக்கிட்ட செல் பண்ணி, அவங்களோட அமௌண்ட்ட வெளிய எடுத்துப்பாங்க. இது வந்து பழைய இன்வெஸ்டர் எக்ஸிட் ஆவாங்க. ஸோ அதனாலயுமே கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து பார்க்கணும்னா, கம்பெனியோட பிராண்ட் வேல்யூவ நல்லா இன்கிரீஸ் பண்றதுக்கு. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும்போது, அது பெருசா விளம்பரம் இருக்காது. ஆனா, அதே கம்பெனி வந்து பப்ளிக்ல வந்து ஒரு பப்ளிக் ஆஃபரிங்ல வருது, மார்க்கெட்டுக்குள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்டின்னா, அந்த கம்பெனி வந்து நியூஸ் பேப்பர்ல வரும், டிவில வரும், சோசியல் மீடியா பத்தி பேசுவாங்க. ஸோ கம்பெனியோட டிரான்ஸ்பரன்சி அதோட அதோட பப்ளிசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ பப்ளிசிட்டி அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, பீப்பிள்ஸ் நெறைய பேர் பார்ப்பாங்க. அந்த கம்பெனிய நம்புவாங்க.
ஸோ கம்பெனி அதிகமா நம்புனாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாகும், குரோத் அதிகமாகும், அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே அதிகமாகும். ஸோ அவங்களோட பிராண்ட் வந்து வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூக்காகவும் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு 4 பாயிண்ட் பொதுவான பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி. இப்ப வந்து ஒரு கம்பெனிய அ வருது. நம்ம நார்மல் பீப்பிள் எப்படி அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனி வருது. அத வந்து உள்ள வந்தபோது ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட் உள்ள வருது அப்டின்னா, அது வருதுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து டீமேட் அக்கவுண்ட் வேணும். ஓகேங்களா? அந்த டீமேட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, நெறைய புரோக்கர் ஆப்ஸ் இருக்கு. Zerodha, Angel One, Grow அப்படின்னு நெறையா அ அ சாரி நெறையா ஸ்ட புரோக்கர் ஆப்ஸ் இருக்கு. அந்த புரோக்கர் ஆப்ல எப்ப ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அது வந்து அப்ளை பண்ண பின்னாடி வந்து எப்படி ஆகும்னா, நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் குடுத்தோனே நீங்க அமௌண்ட்ட வந்து முன்னாடியே குடுக்குற மாரி இருக்கும். அமௌண்ட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாட் கணக்கா தான் வாங்குவீங்க. 1 ஷேர், 2 ஷேர்ன்னு ஸ்டார்ட்டிங்ல வாங்க முடியாது. லாட் கணக்கா தான் வாங்குவீங்க. 1 லாட்டு, 2 லாட்டு அந்த மாரி தான் வாங்குற மாரி இருக்கும். அந்த மாரி லாட் வாங்கும்போது, நீங்க உங்களோட அமௌண்ட்ட அவங்க ஒரு லாட்டுக்கு எவ்வளோ பிரைஸ்ன்னு சொல்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட் வந்து ஒரு 30,000 சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஒரு 2 லாட் அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 60,000 வந்து முன்னாடியே பேங்க்ல வந்து உங்க அமௌண்ட்ட வந்து அது வந்து மேன்டேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? மேன்டேட்னா உங்க அமௌண்ட்ட வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கும். அது வந்து ஐபிஓ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா வர ஷேர்ஸ் வந்து உங்க பேர்ல அலோகேட் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஷேர் வந்து உங்க டீமேட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். இல்லைங்களா? வந்துரும். சரி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகல, நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அலோகேட் ஆகல அப்டின்னா, அந்த ஷேர்ஸ் சாரி அந்த அமௌண்ட் வந்து அ திரும்ப உங்க பழைய பேங்க் அக்கவுண்ட்க்கே போயிரும். இதுதான் நார்மலா வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்ம நார்மல் மக்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி, ஐபிஓலருந்து நம்ம ஷேர் வாங்கிக்கிறது. ஐபிஓ வாங்குற அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்ப்பாங்க அப்டின்னா, கம்பெனி வந்து எவ்வளோ பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்டின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப ரீட்டெயில் இன்வெஸ்டர்க்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். அதே மாதிரி அ அ அ இன்வ சாரி அது என்ன சொல்லுவாங்க? ஆங்கர் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டொமஸ்டிக் இன்வெஸ்டர், ஆங்கர் இன்வெஸ்டர்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். நீங்க பெருசா வந்து 2,00,000 3,00,000லாம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நீங்கலாம் ஆங்கர் இன்வெஸ்டர் அந்த மாரி கேட்டகரில வருவீங்க. அந்த மாரி வந்து பல்க் லாட்டா வாங்கலாம். சரிங்களா? அதுக்கு தனி கோட்டா இருக்கும். ரீட்டெயிலருக்கு தனி கோட்டா இருக்கும். ஒவ்வொரு கோட்டாலயும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட்டுக்கு எவ்வளவு மடங்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்ப வந்து ஒரு லாட்டுக்கு 50 பேர், 100 பேர் போட்டி போடுறாங்கன்னா, அதுக்கு நல்ல வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஐபிஓக்கு. இல்ல ஒரு லாட்டுக்கு 2 பேர் 2 மடங்கு, 3 மடங்கு இருக்குன்னா, அது நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சரி கம்பெனி உள்ள வரணும்னா ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஒரு கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஐபிஓ வரணும்னா, அது வந்து 3 வருஷம் ஆப்பரேஷன்ல இருக்கணும். அப்புறம் வந்து அதோட ஃபினான்ஸ் ரெக்கார்டு, ப்ராஃபிட் ஹிஸ்டரி, ஸ்ட்ராங் பிசினஸ் ரிசன் எல்லாமே இருக்கணும். 3வது செபி அப்ரூவல் வாங்கணும். செபிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணணும். கம்பெனி டீட்டெயில்ஸ், டெப்ட், ரிஸ்க், ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணணுன்ற செபி. இன்னொன்னு வந்து ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே அப்ளை பண்ண பின்னாடி, செபி அப்ரூவல் குடுத்த பின்னாடி, இந்த கம்பெனி வந்து ஐபிஓல இந்த டேட்க்கு வருதுன்னு சொன்னோம்னா, அப்புறம் வந்து நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு கம்பெனி எதுக்கு வருது? அ அது அவங்களுக்கு என்ன தேவ? அதே மாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்றது? இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயம் பார்த்தாச்சு. நான் வரப்போற வீடியோல இத பத்தி ம் ஷேர்ஸ்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டோட ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஓரளவு புரியிற மாரி சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ் ஃபுல்லா இது பண்ண கன்டினியூஸா வரணும், கன்டினியூஸா பார்க்கணும் அப்படின்றவங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க ஆதரவ தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி.